பார்த்தீங்கன்னா இது கவுனி அரிசி நல்லா கழுவி காக்காங்க விட்டுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தயிர் போட்டு சாப்பிட்லாம், வெல்லம் தேங்காய் உடைச்சி போட்டும் சாப்பிட்லாம். தயிர் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த துவையல் மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லதே சொல்லுவாங்க. இது பாருங்கள், பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காகிடுச்சு. இது நல்லா பிடிச்சி பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. நல்லா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு, சுகர் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட ஒரு காய் இல்லைன்னா ஒரு துவையல். பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இப்படி உங்களுக்கு தனியாக பண்ண வைக்க முடியலன்னா தண்ணி போட்டுட்டு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு கூட ஒரு 3 விசில் விட்டுடலாம், நல்லா வந்துடும். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தயிரோ வெல்லம் சர்க்கரை எல்லாம் கலந்துட்டு காய்ச்சல். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன். இது எதுவும் கலக்காத கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். 4 மணிக்கா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி மோர் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் வெல்லம் கலந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை பால் போட்டிருக்கேன். தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பால் இல்லை நார்மல் பால் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இது கவுனி அரிசி நல்லா கழுவி காக்காங்க விட்டுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தயிர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காகிடுச்சு. இது நல்லா பிடிச்சி பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இப்படி உங்களுக்கு தனியாக பண்ண வைக்க முடியலன்னா தண்ணி போட்டுட்டு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு கூட ஒரு 3 விசில் விட்டுடலாம், நல்லா விடும். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன். இது எதுவும் கலக்காத கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 4 மணிக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பால் போட்டுருக்கேன். தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பால் இல்லை நார்மல் பால் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இது கவுனி அரிசி நல்லா கழுவி காக்காங்க விட்டுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காகிடுச்சு. இது நல்லா பிடிச்சி பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இப்படி உங்களுக்கு தனியாக பண்ண வைக்க முடியலன்னா தண்ணி போட்டுட்டு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு கூட ஒரு 3 விசில் விட்டுடலாம், நல்லா வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன். இது எதுவும் கலக்காத கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். 4 மணிக்கா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை பால் போட்டிருக்கேன். தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பால் இல்லை நார்மல் பால் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.